This video is sponsored by SBO Digital Marketing. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போது SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். இது மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாபுங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் இப்படி யார் வேணால் ஜாயின் பண்ண முடியுங்க. இந்த ஜாபை செய்கிறதுக்குன்ட்டு ஃபிக்ஸட் ஹார்ஸ்லாம் எதுவும் கிடையாது. உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுற வகையில் SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிம்பிள் டாஸ்க்காக அமைச்சிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கண்டென்ட்டை மட்டும் ஷேர் அண்ட் பப்ளிஷ் பண்ணால் போதும். இதில் ஏதோ ஒரு பொருளை நம்ம செல் பண்ணணும், இல்லை யாரையாச்சும் ரெஃபர் பண்ணணும், எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் இதில் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் கூட போதும், நீங்கள் எலிஜிபிள் பர்சன் ஆகிடுவீங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, டே 1லேருந்தே உங்களோட டெய்லி இன்கம்மை இன்ஸ்டன்ட் பேஅவுட்ஸோட எடுக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது ஒரு சமயம் அவர்களுக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது. தண்ணீரை தேடிச் சென்ற நகுலன், சகாதேவன், அர்ஜுனன் மற்றும் பீமன் ஆகிய 4வரும் ஒரு குளத்தை கண்டனர். ஆனால் அந்த குளத்தின் காவலனான ஒரு யட்சனின் எச்சரிக்கையை மீறி நீர் அருந்தியதால் அவர்கள் 4வரும் உயிரற்ற சடலங்களாக தரையில் விழுந்தனர். இறுதியில் தன் சகோதரர்களை தேடி தர்மர் அங்கு வந்து சேர்ந்தார். இந்த கதையின் மிகவும் சுவாரஸ்யமான பகுதி இங்கேதான் தொடங்குகிறது. தன் கண்முன்னே வீழ்ந்து கிடக்கும் மாவீரர்களான தம்பிகளை கண்டு கலங்கிய தர்மரை நோக்கி உருவமற்ற குரலில் யட்சன் பேசினான். உன் தம்பிகள் என் சொல்லை மதிக்காததால் மாண்டனர். என் கேள்விகளுக்கு சரியான விடை அளித்த பிறகே உன் தம்பிகள் உயிர் பெறுவார்கள் என்று எச்சரித்தான். கேள்விகளை கேட்கும்படி தர்மர் கூறினார். யட்சன் அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டார். அதில் யட்சன் கேட்ட மிக முக்கியமான கேள்வி இதுதான். இவ்வுலகிலேயே மிகவும் ஆச்சரியமான விஷயம் எது? இதற்கு தர்மர் அளித்த பதில் இன்றும் போற்றப்படுகிறது. தினமும் கண்முன்னே எத்தனையோ உயிரினங்கள் இறந்து யமலோகம் செல்வதை மனிதர்கள் பார்க்கிறார்கள். இருந்த போதிலும் உயிருடன் இருப்பவர்கள் தாங்கள் மட்டும் என்றென்றும் நிலையாக அழியாமல் இருக்கப் போவதாக எண்ணி வாழ்கிறார்களே. இதைவிட பெரிய ஆச்சரியம் இவ்வுலகில் வேறு என்ன இருக்க முடியும்? தர்மர் கூறிய பதில்களால் திருப்தியுற்ற யட்சன், தர்மா, உனது பதில் அற்புதம். அதற்கு பரிசாக உனது தம்பிமார்களில் ஒருவரை மட்டும் உயிர்ப்பிக்கிறேன். அவன் யார் என்பது உனது விருப்பம் என்றான். இந்த கதையின் அடுத்த சுவாரஸ்யமான பகுதி இங்கேதான் தொடங்குகிறது. அதற்கு தருமர், நகுலன் உயிர் பெறட்டும் என கூறினான். யட்சன் ஆச்சரியமடைந்து, பீமன், அருச்சுனன் ஆகியோரை விட்டுவிட்டாயே என கேட்டான். அதற்கு தருமர்,